பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். வாங்க. பெரியம்மா வாங்க. என்னாச்சு பெரியம்மா, ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன எல்லாரும் வீட்டை அப்படியே தான் வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வீட்டை கொஞ்சம் மாடல் ஆக்க வேண்டாமா? ஓ மை காட். சரி வா. நீங்க போங்க, நான் வரேன். போலாம் வா. மா, மாமா. தோ வரா ரஞ்சிதா. மா, என்ன விஷயம்? என்ன? அக்கா, அக்கா, என்னக்கா இப்படி ஒரு சர்ப்ரைஸ்? எப்படி இருக்க? என்ன திடீர்னு ஒரு விசிட்? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அக்கான்னு ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்ட. இப்ப பார்த்த உடனே இப்படி எல்லாம் டயலாக் பேச வேண்டியது. ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் எப்பவும் போலதான்க்கா. அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? வா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ மட்டும்தான் சித்ரா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. ஆமா, எங்க உன் உதவாக்கற மாப்பிள? வாங்க. நீ எப்படி இருக்கீங்க? என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? என்ன வாங்கன்னு சொல்றதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் தெரியுமா? எங்க பாரு, இது எங்க வீடு. வெளியில இருந்து வந்துட்டு எங்க சோறைய சாப்பிட்டுட்டு என்னையே வாங்கன்னு யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடு சித்ரா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களா, அதனாலதான் அவரு அப்படி சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளவு நாள் நான் எங்க இருந்தேன், எப்படி இருந்தேன்னு நீங்களா அப்படியே தேடினீங்களா? ஒத்த வார்த்தையாவது கேட்டீங்களா? கேட்டிருந்தா நான் இன்னைக்கு இந்த நேரமே இந்த ஃபிளைட்ல வருவேன்னு சொல்லியிருந்திருப்பேன். நீங்க தான் யாருமே என்ன கண்டுக்க கூட இல்ல, வான்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா. பின்ன பின்ன எப்படிரா? சொல்லாம வந்துட்டேன்னா இப்ப ஏன் வந்தீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி தானே இருக்கு. அப்படிதானே இருக்கு. பெரியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மாவும் மாமாவும் உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா? அக்கா, எங்களுக்கு எப்பவுமே உன் மேல மரியாதை உண்டு. அது எப்பவுமே மாறாதுக்கா. ஆனா ஒண்ணு, உன் பேச்சு மட்டும் மாறவே இல்லக்கா. ஆமா, நீ சித்ரா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. என்னமோ போங்க. வெளிநாட்டுல இருக்கேங்கிறதுனால வெளியாள் மாதிரி ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. யார் யாரோ வெளியில இருந்து வந்து அவங்க வீடாவே இங்க இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இப்படி விரல சொடுக்கிற நேரத்துல லைஃப் அப்படியே மாறிடும். அதுக்கு கடவுள் ஒருத்தரை அனுப்புவான். அவங்க எப்போ வரணுமோ எப்படி வரணுமோ அப்போ வருவாங்க, அப்படி வருவாங்க, வச்சு செய்வாங்க. என்னக்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உண்மைதான்டா சொல்றேன். இங்க நடந்தது, நடந்து முடிஞ்சது, நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதான் அக்கா வந்துட்டேன்ல, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும் பாரு. என்னடா அப்படி பாக்குற? இப்பவாச்சும் மனசு மாறினியே. போய் சேர்ந்தவங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தா உலகத்துல வாழ முடியுமா? போறப்பும் சாவும் நடந்துகிட்டே தாண்டா இருக்கும். அதுக்காக பூமி சுத்துறதுல நின்னு போகவும் போறதில்ல. வெண்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டே இவ்ளோ நாளா கல்யாணம் பண்ணாமே கழிச்சிட்டேன். அட்லீஸ்ட் உன் பொண்ணுக்காகவாது கல்யாணம் பண்ணுன்னு நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன். என் பேச்செல்லாம் எங்கடா கேட்ட? அக்கா, உன் பேச்ச கேட்க கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல, உனக்கு தெரியாததும் ஒண்ணும் இல்ல. அம்மான்னு இல்லாம சித்தின்னு வந்துட்டா அப்புறம். எனக்கு எல்லாமே புரியுது விஜய். நாம அனுபவிச்சது வச்சுதான் நீ சொல்ற. ஆனா காலம் மாறி போச்சு, உலகம் மாறி போச்சு விஜய். இதுக்கெல்லாம் நீ சரியில்லாததுனாலதான் பிசினஸே டல் அடிக்குது. நம்ம ஃபேமிலி பிசினஸ் எவ்வளவு பெருசு. உனக்கு மெயின் தாட்டே பிசினஸ்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபேமிலி அஃபேர்ஸ்னு தலையை உடைச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டுமே நாசமா தான் போகும். நான் தான் இப்ப பாக்குறேனே,
கொஞ்ச நாளா கம்பெனி ப்ராக்ரஸ் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே. நான் அங்க இருந்தாலும் ரெகுலரா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எமோஷனலா இருக்கிறதெல்லாம் பிசினஸ்க்கு ஆகாது விஜய். அக்கா எல்லாம் சரியாதான் இருக்கு. இப்பதான் நம்ம ரஞ்சியை கட்டிக்க இவன் சம்மதிச்சிட்டானே. நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டாலே இவளும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ற மாதிரில இருக்கு. ஆ, ஆ, ஆ. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? இந்த ராஜராஜேஸ்வரி ராஜ்யத்துக்கே ஈஸ்வரின்னு ஜோசியர் சொன்னதை கேட்டுட்டு தான் எங்க அப்பாவே எனக்கு இந்த பேரை வச்சாரு. நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்காமையா இருப்பேன்? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு கல்யாணத்தையும் முடிச்சிட்டு போகலாம் தான் வந்திருக்கேனே. ஆமா, வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். வெண்பா எங்க? என் மருமக இப்ப நல்லா வளர்ந்துருப்பாள்ல? அம்மா அவ மேல ரூம்ல தான்க்கா இருக்கா. ஏண்டா வீட்ல இவ்ளோ அமளி துமளி நடக்குது, மேல இருந்து இறங்க மாட்டாங்களா அவங்க? பெரிய ஆள் ஆயிட்டாளா? அக்கா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்கக்கா. இரு வெண்பா, வெண்பா குட்டி கொஞ்சம் கீழே வாங்க. ஏய், உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஃபீவராடா? என்னடா இவ்ளோ ஈஸியா சொல்ற? ஹாஸ்பிடலுக்கு யாராவது கூட்டிட்டு போனீங்களா இல்லையா? அது காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. பின்ன அது வந்து ஆமாக்கா, அது வார்ட்ரோப்ல அவ உள்ள அடைஞ்சுக்கிட்டு மூச்சு திணறி ஒரு மாதிரி ஆயிட்டா. ஓ மை காட். அடடடடா, செல்லம் வாங்க 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 தங்கம். ஐயோ, என் மருமக எவ்வளவு நல்லா வளர்ந்துட்டா. வா வெண்பா. ஏ வெண்பா குட்டி, ஏன் அப்படி பாக்குற? அவங்க உனக்கு அத்தை, பேரு ராஜேஸ்வரி. அத்தைக்கு வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. ஹாய் கியூட்டி பாய், நல்லா இருக்கீங்களா? என்னடா செல்லம் இவ்ளோ மெலிஞ்சு போயிட்ட? நம்ம வீட்ல இருக்கிறவங்க இப்படியா இருப்பாங்க? நல்ல புஷ்டியா இருக்க வேண்டாமா? என்ன குட்டி பாக்குறீங்க? யாரா இது? புதுசா ஒரு அத்தை எங்க இருந்துடா பிறந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறியா? இங்க பாரு, உன் டேடாக்கெல்லாம் முன்னாடி பிறந்தவன் நானு. அக்கா அவளுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நல்லா சொல்லிருக்க. சொல்லிருப்ப நல்லா சொன்னியான்னு என் மருமக கிட்ட கேட்டா தானே தெரியும். ஆமாண்டா செல்லம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாங்க. இப்ப ஓகேவா உனக்கு? டேய், என்னடா இது? சும்மா இப்படி கிள்னதுக்கே உன் பொண்ணு இப்படி கத்துறா? கண்ணத்துல சதையே காணோம். இதுதான் நீ புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற லட்சணமா? நம்ம வீட்டு புள்ள இப்படியா இருக்கும்? சும்மா புசு புசுன்னு புஷ்டியா இருக்க வேண்டாம். அவ அத்தை செல்லமா கொஞ்சிறது கூட அவளால தாங்கிக்க முடியல பாரு. இங்க பாரு, இனிமே புள்ளைய நீ தான் பாத்துக்கணும். ராஜா வீட்டு புள்ள மாதிரி இருக்கணும். இப்படி நோஞ்சானா இருக்க கூடாது, புரிஞ்சுதா? சரி பெரியமா, நான் பாத்துக்கிறேன். ஆ, அக்கா அது வந்து நம்ம போதும் பொண்ணு சித்தி இங்கதான் இருக்காங்க. என்ன சொல்ற? ஓ மை காட், அவங்க இன்னும் இங்கதான் இருக்காங்களா? ஆமா, நீ அத்தைய போய் நான் கூட்டிட்டு வரேன். எங்கேயோ ஊர் பேர் தெரியாம வந்து எங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரமா வசதியா வந்து உட்காந்துட்டு எங்களை என்னென்ன கொடுமைலாம் பண்ணிருக்க. இப்ப நல்லவ மாதிரி நடிச்சு இடையில வந்து ஒட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டலான்னு பாக்குறியா? நீ பண்ணதெல்லாம் அவங்க மறக்கலாம், நான் மறப்பேனா? நீ பண்ணதெல்லாம் ரிவிட்டா அடிக்க மாட்டேன். ஆஹா, இவளா? இந்த இத்து போன ஈஸ்வரி இங்க எதுக்கு வந்தா? விஜயும் சித்ராவும் சித்தின்னு ஒரு மரியாதையில நடந்துக்குவாங்க. இந்த திமிர் பிடிச்சவ அடங்க மாட்டாளே. அவங்க 2 பேரையும் கெடுத்துருவாளே. ஐயோ ராஜிமா, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படியா இருக்க? எப்படி அழைச்சு போயிட்டு தெரியுமா? ஆனாலும் உன் ஸ்டைலும் அழகும் குறையவே இல்லம்மா. எனக்கு என்ன, ஆ? நான் நல்லா இருக்கேன், ஆ, ரொம்ப நல்லா இருக்கேன்.
ஓஹோ. ரொம்ப ரொம்ப நல்லா ஓ இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க போல இருக்கே. ஏன் சித்தி இங்கேயே இருந்துட்டீங்க போல இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராஜிமா. ரஞ்சி கல்யாண விஷயமா தான் இங்க வந்து தங்கி இருந்தேன். அப்புறமா நான் கிளம்பி போயிடுவேன். நீ கிளம்புறியா நான் கிளம்ப போறேனான்னு பாரு. என்னடி பாக்குற? உன்னை நான் கிளப்புறேன்டி. நீ ஒரு விஷக்குப்பின்னு எனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.